வணக்கம். சைலன்ட் 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 சார். ஓய் சைலன்ட் வண்டி தெரியாத அளவுக்கு எங்க அப்பா அம்மா என்னை 10th படிக்க வச்சிருக்காங்க. பத்தாவது படிச்சிருக்கிறேன். ஒரு சைலன்ஸ்ல வண்டி இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு 10வது படிச்சிருக்கிறேன். தண்ணி பஞ்சமா டைம் இல்ல. ஆனா அது இல்ல. அதான் நிராத்தே 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 30 ரூபா. அதுக்கு யாரா கட்டாங்க? நேரம் என்னாவது? 10 ஆகி போச்சு. என்ன மெடிக்கல் திறந்துருக்குமா? ஒண்ணும் கவலைப்படாத. நேரம் குடிச்சாமலை ஜிஹெச் போ. நல்லா பொட்டி பொட்டியா வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஆளுக்கு 15 பேருமே ஆளுக்கு வாயில வந்து வச்சுட்டு ஊதிட்டே இருக்காங்க. அதை நிறுத்துக்க அண்ணன். பையனுக்கு வாங்கி கொடு பாவம். விவரம் தெரியாது. பழுவுதான் எல்லாம் ஹாஸ்டல் பசங்க தண்ணி ஊத்தி விளையாடுறாங்கப்பா. நான் அதையெல்லாம் கேட்கல. எல்லாம் நிறுத்துங்க. ஆமா செத்தே எல்லாம் நிறுத்தியவனுங்க. நிறுத்தி கேளுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. கலைகளுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கி வரக்கூடிய இன்னும் ஸ்ரீ சரஸ்வதி நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் அருமை வாத்தியார் கே ஜெகநாதன் வாத்தியார் அவர்களின் சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாய் பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அருமை தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பார்ப்போற்றும் நல்லவர்களுக்கும் ஏற்படிக்கும் உணவர்களுக்கும் அகலத்திற்கு விகடம் பேசக்கூடிய அகல விகட ராயல் தொப்பன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்குமே நன்றி. வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவசு பண்ண வேண்டாம் 5 மொழியில சொல்லிவிட்டேன். அப்பயே சத்தம் பண்றீங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் பேசலாம். ஒரே பொண்ணு ஒரே புருஷன். அமைதி. அங்க யாப்பா சத்தம் போடுறீங்க? இல்ல இல்ல ஒரு சின்ன இட பிரச்சனை. இன்னும் சபையின் அமர்ந்திருக்க கூடிய போட்டவங்களே போடாதவங்களே சபையில போட்டவங்களே போடுறீங்கன்னா என்னத்தை போட்டாங்க என்னத்தை போடல போட போறாங்க யாரும் போடாம வந்திருக்காங்க சொல்ற. அதுல பையா அப்படி கிடையாது. போட்டவங்களே போடாதவங்களே எல்லாம் இன்னைக்கு நோம்பி நாள். அது மாதிரி எல்லாம் பருப்பு சோறு தான் வீட்டுல செஞ்சு போட்டுக்கிறாங்க. கறி வெட்டுல பெருமா கோயில் நோம்பி. ஆமா கறி போட மாட்டாங்க. பருப்பு சோறு தான் போட்டுக்கிறாங்க. பருப்பு சோறு பூரா தின்னுபுட்டு புறன்னு போகாம இருக்கிறதுக்காக சீரணம் ஆகணுமேன்னு வெத்தலை பாக்கு போட்டவங்களே வெத்தலை பாக்கு போடாதவங்களே. ஆமா சரி சொல்லையா. இன்னும் முட்டவங்களே விடாதவங்களே. எதுல விட்டாங்க எதுல விடல எப்ப விடுவாங்க யாரு விட்டுட்டு வந்தாங்க யாரு விடாம வந்திருக்காங்க. அப்படி கிடையாது. விட்டவங்களே விடாதவங்களேன்னா மணி 10 சுமார் ஆகி போச்சு. எல்லாருமே வீட்டுல தூங்குற நேரம். தூக்கம் வருதோ இல்லையோ எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டீங்க தூக்க கலக்கத்துக்கு. கொட்டாவி விட்டவங்களே கொட்டாவி விடாதவங்களே. கொட்டாவி ஆமா அப்படி. அது மட்டுமல்லாமல் வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வராதவங்களே எப்படா நம்மளும் வயசுக்கு வருவான்னு ஏற்று கொண்டிருக்கும் இது போன்ற பாட்டிகளே. ஏற்கனவே 30 பேருக்கு கிடைச்சு வயசுக்கு வருது. நாளைக்கு விடிஞ்சா வயசுக்கு வந்துருக்கா. அந்த ஆயா என்ன வேலை செய்யுது தெரியுமா? விடிஞ்சா புடிச்சு கட்டி விடுவாங்க. அப்படியா? ஆமா சரி சொல்லு.
சொல்லு. நான் தான் நாய் மாமன். நீ நாய் மாமா? பாட்டியாளுக்கு நான் தான் நாய் மாமன். தாய் மாமையா? தாய் மாமா வேற, நான் நாய் மாமன். அந்த பாட்டியை நீ நாய் மாமன் தான். சரி வச்சுக்கோ. கல்யாணம் ஆனவங்களே, கல்யாணம் ஆகாதவங்களே, நம்மளுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கும் இளைஞர் பட்டாளங்களே. ஓ, இளைஞர் பட்டாளம். அந்த பையெல்லாம் எப்படா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஏங்குறான். ஆமா, அது மட்டும் அல்லாமல் நவர்கட்டக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஆகத்திற்கு வீடக்கூடிய ராயப்பன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கு நன்றி. வருக, வணக்கம் வணக்கம். எல்லாம் சோழ கேட்குங்க. ஊருக்குள்ள வந்ததையுமே கால் அங்க வச்சா வராதமா எல்லாத்தையுமே ஜோரா கை தட்ட சொன்னேன். முன்னாடி இருக்கிற 30 டிக்கெட் தான் கை தட்டுது. முன்னாடி இருக்கிற 300 டிக்கெட் கை தட்டவே இல்ல. எல்லாருமே கை தட்டினா கூத்தாடுறேன். இல்லன்னா கொலை முடிட்டு நான் வீட்டுக்கு போறேன். தம்பி, கூத்தாடி முடிச்சிட்டு சம்பளத்தை பூங்கல் பையில அனுப்புங்க. செல்வன் வருமாடா கூகுள் பேடா அதுல அனுப்பி விட்டுரு. அண்ணா, நீ போறது போ, நான் கூட கோமாளி போட்டு அடிக்குவேன். சரி, ஏன்னா நீ போறது உன் பை எடுத்துட்டு போகாம என் பை எடுத்து போன யாருக்க பேச மாட்டாங்க. தம்பி, யாரையா பேச மாட்டாங்க. தம்பி, இது உன் பையா? என்னோட பையா. அதான் உன் பையா? அட உன் பேக்கா? அதான் என் பேக். உன் பேக்கா? என் பேக். ஏ பேக்கா? யாரையா பேக்? ஏ உன் பேக்கா? ஏய் எடுத்து போடா தாயோடி. அம்மா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கறான். தம்பி, கோவப்படாத. எதா இருந்தாலும் பேசிட்டு என்ன சட்டுக்கிட்டுன்னு அடிச்சு போடாத. சரியா? அண்ணா, இங்க வாங்க. உங்களுக்கு கை தட்டல் வேண்டும். ஆமா, அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. சரி, நான் உங்களுக்கு விடியறதுக்குள்ள நான் வாங்கி வைக்கிறேன். என்ன அடிக்க உதைக்குமா? இல்லையா, கை தட்டல். கை தட்டல். ஆமா, சொல்லுவாயா? ஓ, நான் சொல்லுவேன். இல்ல சொல்லுவேன். சொல்லுவையா? சொல்லுவேன். சொல்லு பார்க்கலாம். கேளுங்கள் செபியார்களே. ஆமா, பாருங்கள் செபியார்களே. நம்ம கோமாளி பஸ் சுட்டு வந்திருக்கிறாரு. ஆமாங்க, பஸ் சுட்டு கேட்ல இறங்கி கேட்ல இருந்து ஆட்டோ எடுத்து வந்துருக்காங்க. ஆட்டோ தான் கீழே. ஓ இல்லையா, நம்ம கோமாளி உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ஆமாங்க, இவங்க அக்கால கருப்படிச்சு விட்டு நேத்து தான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தாங்க. உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. இல்லையா, கலையரங்கத்துக்குள்ள கிளவியே உறங்குறாங்க. ஓய் இல்லையா, கலையரங்கம். ஓ இது தொரி கொட்டாய். எங்களுக்கு விடி துளைத்த அரண்மனை. சரி, அரண்மனை. ஆமா, அஞ்சாவது பாட்டா? 4 பாட்டு சுந்தர்சி எடுத்துட்டாரு. இது 5வது பாட்டு அரண்மனையா? ஓ இல்லப்பா, சரி, முதலா வந்திருக்கிறாரு. ஆமாங்க, நான் முதல் மாவரையா வந்திருக்கிறேன். இப்ப பாருங்க, குரங்கு மாவரையா வந்திருக்கிறேன். ஆமாடா, துணி கழிச்சு போச்சுன்னா வச்சிருக்கிறது. பாரு, நீ பொறுமையாரு. இதோ நம்ம கோமாளி மதுமலையா வெளியே வந்திருக்கிறாரு. அதனால அக்கா பிடிச்சா அந்த ஓர்த்தாயிட்ட மாமன் பிடிச்சி ఒక నాటికి నెమ్మదిగా అందాది కూర్చుంటామని చూసా ఆ మనసు నెమ్మది చెడిపోయిగే మరి ఉంటారు. சரி அண்ணா, இங்க பாரு. இங்க பாருங்க, கோமாளி விடிய விடிய உற்சாகமா இருக்கணும்னா, நீங்களும் உற்சாகமா கூத்து பார்க்கணும்னா, எல்லாம் ஒரு முறை கோமாளி கொத்தரை இல்லைனாலும் அவங்களை நம்பி நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காக ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க பாக்கலாம்.